இந்த தடவை என்னுடைய கண்டுபிடிப்பை பார்த்து பவன்பூர்ல இருக்க எல்லாருமே மிரள போறாங்க. அந்த அனுமானும் சேர்த்துத்தான். உள்ளையா வல்ச்சர் வித்தவுட் கல்ச்சர். இது ஒன்னும் ஸ்கூல் கிடையாது. அது சரி, ஸ்கூல்ல தானே இத போல பிடிக்கலனாலும் சொல்லி கொடுத்து தூக்கத்தை வர வைப்பாங்க. திமிரவா பேசுற. கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா நீ குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கியா? என்ன நான் தூங்கிட்டு இருந்தேனா? நீங்க சொன்னதெல்லாம் நான் கண்ணை மூடி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது தெரியுமா பாஸ் உங்களுக்கு? சொல்றத கவனமா கேளு. இந்த மெஷின் எப்படி வேலை செய்யணும் இது வரைக்கும் நான் உனக்கு காட்டவே இல்ல. புரியுதா? அது நீங்க சொல்லலையா? ஒருவேளை நீங்க சொல்லிட்டீங்களோன்னு நினைச்சேன். இந்த ராக்கெட்டை நான் பவன்பூருக்கு வெளியில ஒரு மண்ணுக்கடியில லான்ச் பண்ண போறேன். அதுக்கப்புறம் தான் இந்த ராக்கெட் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கும். பவன்பூர்ல இருக்கிற எல்லா மக்களும் காத்துல மிதக்க ஆரம்பிப்பாங்க. எதுக்காக இவங்க எல்லாம் காத்துல மிதக்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதுல என்ன சந்தோஷம் வேண்டி கிடக்கு பாஸ்? அந்த பவன்பூர் வாசிங்க நீங்க பண்றதால சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஏன்னா செலவு பண்ணாமலே பறக்குறாங்கல்ல, அதனால தான் சொல்றேன். அப்படியே காத்துல பறந்து விண்வெளிக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்? நிஜமாவா? யார பாத்தீங்க இந்த கேள்வி கேக்குற? எல்லாரும் பிரச்சனைல இருக்கும் போது இந்த ஹனுமான் யாரதான் காப்பாத்துவாரு சொல்லு. அத நானும் பாக்குறேன். ஆனா என்ன ஆனா ஊனானு? வல்ச்சர் வித்தவுட் கல்ச்சர் சொல்ல. உன்னைக்கு இல்ல பாஸ், பவன்பூர்ல இருக்கிற எல்லாருமே பறக்குறாங்கன்னா அப்ப நம்மளும் மறுபடியும் இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியா? என்னால ஆன்டி கிராவிட்டிய உருவாக்க முடியும்னா என் கிராவிட்டியை என்னால உருவாக்க முடியாதா என்ன சொல்ல? சரியாதான் சொன்னீங்க. என்னதான் நீங்க சம்பளத்தை முன்ன பின்ன கொடுத்தாலும் நீங்க என்னுடைய பாஸ் ஆச்சு. நீங்க எது பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு தானே இருக்கணும். அதத்தான் சொன்னேன். என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க ரொம்ப நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். ஆன்டி கிராவிட்டில இருந்து காப்பாத்துறதுக்கான எல்லா தேவைகளையும் நான் ஏற்கனவே செஞ்சு வச்சிட்டேன். ஆனா பாஸ், இனி ஒரு கேள்வி கேட்டா உன்னை கிளாஸ்ல இருந்து வெளியில. உன் கூட பேசி பேசி என் மூளையும் உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. முதல்ல இங்க இருந்து பறந்து போ. எனக்கு அசிஸ்டண்டா உன்னை வச்சுக்கிட்டதுக்கு என்னதான் சொல்லணும்? அத நான் சொல்லணும். என் ராக்கெட் இப்ப கிளம்பிடுச்சு. இருக்கிறாரா போயிட்டாரா? உடல பாஸ், நீங்க இருக்கிறீங்களா இல்ல போயிட்டீங்களான்னு செக் பண்ண வந்தேன். தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. அந்த அனுமானுக்கு ஒரு வழிய பண்ணிட்டு அப்புறம் உன் கதையை முடிக்கிறேன். என் வேலையை ஆரம்பிக்க வேண்டிய சரியான நேரம் வந்துடுச்சு. பாருங்க, அந்த பால்காரர் பறக்கிறாரு. அங்க என்ன நடக்குது? ஐயோ சாமி, என்ன யாராவது காப்பாத்துங்க. எனக்கு பயமா இருக்கு. என்னால முடியல, யாராவது இறக்கி விடுங்க. ஐயோ டிரைவர் அண்ணா, அது பின்னாடி நம்மள நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. கடவுளே, எந்த காத்து, இது வேகமா போங்கண்ணா, இல்லன்னா நாமளும் அதுல மாட்டிப்போம். இன்னும் வேகமா. சில்ட்ரன்ஸ், வாங்க நம்ம எல்லாருமே கீழே ஹாலுக்கு போயிடலாம். நம்ம ஒன்னா இருந்தா தான் சேஃபா இருக்க முடியும். சீக்கிரம் வாங்க. பாஸ், இவங்க சும்மா தான் பறந்துகிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி விண்வெளிக்கு போகிற மாதிரி தெரியலையே பாஸ். கண்டிப்பா போவாங்க. அவங்க போறதுக்கு முன்னாடி ஹனுமன் வரணுமே, அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன்.
இந்த ஹனுமன் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. பாஸ், அதோ அங்க பாருங்க, வந்துட்டாரு பவன்பூர் ஹீரோ. பவன்பூர் ஆளுங்களெல்லாம் தத்தளிக்க விட்டுட்டு ஹனுமான் தனக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. ஐயோ யாக்கி பாஸ், யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க பாஸ், ஏதாவது பண்ணுங்களேன் பாஸ். டாக்டர் சன்னி போட்ட பிளானுக்கே எதிர் பிளானா? இப்ப பாரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, பயமா இருக்கு. அந்த ஹனுமான் எங்க போனான்? இவ்வளவு நேரம் எங்கத்தானே இருந்தான்? அதுதானே தெரியல, எங்க போயிருப்பாரு? உங்க தலையில இருக்கிற முடி மாதிரி எங்கேயோ காணாம போயிட்டாரு. என்ன நடக்குதுங்க? வேற என்ன, வழக்கம் போல நம்மளுக்கு பேண்ட் வாசிக்க வந்துட்டாரு. வாய மூடு. அடிச்சுட்டாயா? ஹனுமான் இங்க இருக்கான். அடுத்ததா இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. பாஸ், அங்க பாருங்க, அவர் காத்தை விட அதிகமா பறக்கிறாரு. இது வேணும்னு யாரோ பண்ணிட்டு இருக்காங்க போல. இது நம்ம எப்படியாவது தடுத்தே ஆகணும். இத விஷயமா? அந்த ரிமோட்டை உடைச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் வருவான் யாக்கி. அவன் பழைய பாக்கி இல்லாம அடிக்கிறதுக்குள்ள நீ இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். கிளம்பு. உன்னை விட மாட்டேன். நீங்க ஆபத்துல இருக்கீங்களோ அப்பதான் கூப்பிடுங்க ஹனுமானை. எவ்வளவு அழகான பட்டாம்பூச்சி, இத கண்டிப்பா பிடிச்சுதான் ஆகணும். நில்லு, நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன். நில்லு, நில்லு. ஐயோ, தலை வலிக்குது. ஏய் பட்டாம்பூச்சி, உன்னாலதான் நான் இந்த கதியான. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏய்
மாருதி என் கைய விட போறியா இல்லையா? அதுக்கு முன்னாடி நீ கல்ல கீழே போடு கட்டு. அந்த பட்டர்ஃப்ளை சாவடிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க 2 பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. சார், இந்த மாருதி என்ன வெறுப்பேத்துறான். இல்ல, கட்டு அந்த பட்டர்ஃப்ளைய கல்லால் அடிச்சு கொல்ல பார்த்தான். அதனாலதான் மாருதி அவன் கைய புடிச்சிட்டான். கட்டு, உன்னுடைய வாளை சுருட்டிட்டு நீ ஒழுங்கா இருக்க மாட்டியா என்ன? ஒரு அழகான சின்ன பட்டாம்பூச்சியை போய் அடிக்கணும்னு நினைக்கிறியே, அப்படி ஒருவேளை உனக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா இங்க பாரு, இந்த கொசு நிறைய சுத்துது, அத வேணா அடி. சார், எனக்கு தலைவலி காரணமே அந்த பட்டாம்பூச்சி தான். அந்த பட்டாம்பூச்சியை நான் சும்மாவே விட மாட்டேன். தப்பு கட்டு, நாம எல்லா ஜீவராசியையும் அன்பா நேசிக்கணும். இதெல்லாம் நம்மளோட நண்பர்கள். எக்ஸாம்பிள், இந்த செடி, மரம், காடு, அனிமல்ஸ். மிஸ் சிங்கிக்கு காடு, காட்டு விலங்குகள் இதெல்லாம் ரொம்ப பயம். அப்படின்னா உன்னோட பயத்தை உடனே போக்கியாகணும். நாளைக்கு நம்ம எல்லாருமே காட்டுக்குள்ள கேம்புக்கு போகலாம், சரியா? அங்க நாம காடுகளை பத்தியும் காட்டு விலங்குகள் பத்தியும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப நம்ம அதுக்கு தயாராகலாமா? சில்ட்ரன்ஸ், இந்த இடத்தை பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்றதுக்காக இந்த காட்டோட ஃபாரஸ்ட் ரேஞ்சர் நம்ம கூட வந்திருக்காரு. இப்போ அவர் தான் நம்மளுக்கு கைட் பண்ண போறாரு. குட் மார்னிங் பசங்களா, உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கா? இந்த இடத்துல இருக்கிற முக்கியமான விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆனா நீங்க எல்லாரும் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். விளையாட்டுத்தனமா காட்டுக்குள்ள போயிடக்கூடாது. ஏன்னா அங்க காட்டு விலங்குகள் இருக்கும். எப்போ நீங்க என் கூட இருக்கணும், இல்ல மது மேடம் கூட இருக்கணும். அங்க பாத்தீங்களா, அந்த பறவை எவ்வளவு அழகா இருக்கு. நல்லா இருக்குதுல. அங்க பாருங்க, முயல். நான் இத புடிச்சு பேக்குக்குள்ள எடுத்து வைக்க போறேன். என்ன சொல்றீங்க? ஆமா, அத புடிச்சு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். என்ன சொல்றீங்க? ஏய், வாங்க பிடிக்கலாம். ஏய், விட மாட்டேன். நில்லு. அத பிடிக்க முடியலடா. கட்டு, நில்லு. பாத்தீங்களா மேம், இவங்க திருந்தவே மாட்டாங்க. மேம், நான் ஒண்ணும் பண்ணல. இந்த முயல் கூட ஃப்ரெண்டா இருக்கலாம்னு நினைச்சேன். அதான், வேற எதுவும் இல்ல. இங்க பருக்கட்டு, முயல் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு அத பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. சார், இப்ப நாமளும் போயே ஆகணும். ஏன்னா இப்ப நைட் ஆக போகுது. சரி வாங்க. இந்த 3 பேர் எப்ப பார்த்தாலும் நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. நான் இவங்கள சும்மாவே விட மாட்டேன். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, அந்த முயல் ரொம்ப രക്ഷിക്കണേ അമ്മേ. അയ്യോ രക്ഷിക്കണേ ഹനുമാൻ, രക്ഷിക്കൂ.
ഹനുമാൻ ഞങ്ങളെ രക്ഷിക്കൂ ഹനുമാൻ. പല വർഷങ്ങളായി ഞാൻ കാത്തിരുന്ന സന്ദർഭം ഇപ്പോഴാണ് എനിക്ക് തിരിച്ചു കിട്ടിയത്. ഈ ലോകത്തിലുള്ളവരെല്ലാവരും എന്നെ കണ്ട് പേടിച്ച് വിറയ്ക്കണം. ഞാൻ ആരെയും വെറുതെ വിടില്ല. ഇല്ല, ഇങ്ങനെ സംഭവിക്കാൻ പാടില്ല. ഇല്ല. ഹനുമാൻ വിജയിക്കട്ടെ, ഹനുമാൻ വിജയിക്കട്ടെ, ജയ് ഹനുമാൻ വിജയിക്കട്ടെ. മാരുതി, നീ ഇവിടെയാണോ ഉള്ളത്? ഹനുമാൻ വന്നിട്ട് ആ മന്ത്രവാദിനിയെ ഇല്ലാതാക്കി നീ കണ്ടായിരുന്നോ? ശരിക്കും പറഞ്ഞ മ്യൂസിയത്തിൽ